வீட்டில் பிரியாணி செய்ய முடியாத நேரத்தில் பிரியாணி கிரேவிங்ஸ் வருதா? அப்போ இந்த பொட்டேட்டோ பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பிகினர்ஸ் அண்ட் பேச்சுலர்ஸ் கூட சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். கப் பாயில்டு பொட்டேட்டோ கூட 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 கைப்பிடி புதினா கொத்தமல்லி, கூடவே ஃப்ரைட் ஆனியன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க, ஊறட்டும். ஒரு பேன்ல தேவையான அளவு எண்ணெய் நெய் சேர்த்துட்டு பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது வதங்கிட்ட பிறகு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்க அதை சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வதங்கின பிறகு நம்ம ரெடி பண்ண பொட்டேட்டோ இது கூட சேர்த்துருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி கொதிச்சு வரட்டும். தண்ணி கொதிச்சிட்ட பிறகு 1/2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துருங்க. நம்ம ஆல்ரெடி ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை சேர்த்துட்டு கலந்து விடுங்க. அரிசியும் தண்ணியும் ஒன்னாகும் போது தம் போட்டுருங்க. தம் போடும் போது ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு தம் போட்டு 20 மினிட்ஸ் கழிச்சு ஓபன் பண்ணா சூப்பரான பொட்டேட்டோ பிரியாணி ரெடி.